ein, eine, oder, der, das, die, ergänzen Sie die Artikel. So, இது வந்து நம்ம இது வரைக்கும் there, thus, the அந்த ஆர்டிகல் பார்த்துருப்போம் இல்லைங்களா? Yes, ma'am. தேர்னா masculine, thusனா ஞாயிற்றுமை, தீனா feminine. அது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? Yes, ma'am. இப்போ நம்ம பார்க்கறது வந்து ஐன், ஐன், ஐனே. நம்ம இங்கிலீஷ்ல வந்து இன்டெஃபினைட் ஆர்டிகல் வந்து இன்டிட்டர்மினேட் ஆர்டிகல் வந்து ஏ ஆன் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? Yes, ma'am. வவல்ஸ்க்கு முன்னாடி வந்து ஆன் யூஸ் பண்ணுவோம். வவல்ஸ் இல்லாம இருந்துச்சுன்னா கான்சனன்ட்டா இருந்துச்சுன்னா ஏ யூஸ் பண்ணும் அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கு இல்லைங்களா? Yes, ma'am. ஏ ஆன். அதுக்கு பதிலா இங்க ஜெர்மன்ல இது என்ன பண்ணிருக்காங்க, இதுவும் ஜெண்டர் வைஸ் தான் பிரிச்சிருக்காங்க. ஸோ மேஸ்குலினுக்கும் நாய்ட்ரூமுக்கும் ரெண்டுத்துக்குமே ஐன் வரும். Yes, ma'am. ஐன், ஃபெமினனுக்கு வந்து ஐனே வரும். ப்ளூரலுக்கு வந்து ஐன் ஐனே வரவே வராது இல்லைங்களா? அதுக்கு பதிலாக ஜிண்டுன்னு இருக்கும். ஜிண்டுன்னு இருந்துச்சுன்னா இங்க ஐன் ஐனே வரவே வராது. ஜிண்டுனா ஆர், ஏஆர்இ. சரிங்களா? Yes, ma'am. Okay. So masculineக்கு வந்து das ist ein Hafen, that is a harbor. A harbor, that is a harbor. நாய்ட்ரூமுக்கு that is a hotel or this is a hotel. இந்த das வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். டேர், தஸ், டி, இங்க தனியா ஒரு டஸ் இருக்கு. இது வந்து ஆர்டிகல். இது வந்து பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ்ல தஸ், இது வந்து திஸ் ஆர் தட்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? Yes, ma'am. So das ist ein Hafen, das ist ein Hotel, das ist eine Straße. This is a harbor, this is a hotel, this is a street. சரிங்களா? Yes, ma'am. காயத்ரி ஓகேவா? Okay, ma'am. ஸோ ப்ளூரலுக்கு ஐன் ஐனே வராது. நமக்கு இங்கிலீஷ்ல வந்து தீஸ் ஆர் ஷிப்ஸ் அப்படின்னு தான் வருமே தவிர தீஸ் ஆர் ஏ ஷிப்ஸ் வராது இல்லைங்களா இங்கிலீஷ்ல? Yes, ma'am. அதே தான் இங்கேயும். உன் பெஸ்டிம்டர், இந்த இந்த ஆர்டிக்கலுக்கு என்ன பேருன்னா உன் பெஸ்டிம்டர் ஆர்டிக்கல் அப்படின்வாங்க. பெஸ்டிம்டர் ஆர்டிக்கல் வந்து டேர், தஸ்டி. இங்க மேஸ்குலின் இருக்கு. இங்க என்ன வரும் அப்படின்னா என்ன ஆர்டிக்கல் வரும்? டெஃபினட் ஆர்டிக்கல். Ein, ma'am. ஐன வந்து இன்டெஃபினட் ஆர்டிக்கல், உன் பெஸ்டிம்டர் ஆர்டிக்கல். பெஸ்டிம்டர் ஆர்டிக்கல் நம்ம டேர், தஸ், டி இருக்கு இல்லைங்களா? Yes, ma'am. அந்த ஆர்டிக்கல் ஃபில் பண்ணும். மேஸ்குலினுக்கு என்ன வரும் இங்க? Dear, ma'am. டேர். சரிங்களா? டேர், டிஇஆர். திஸ் இஸ் த ஹார்பர் ஆஃப் ஹம்பூர்க் அப்படின்னு. தஸ் இஸ் டேர் ஹாஃபன் ஃபான் ஹம்பூர்க். இங்க வந்து டேர் வரும். மேஸ்குலின்னால இங்க டேர், டெஃபினட் பெஸ்டிம்டர் ஆர்டிக்கல் சொன்னாலே டேர் போட்டுடணும். டிஇஆர். அதே மாதிரி நாய்ட்ரூமுக்கு என்ன வருவீங்க? Das, ma'am. Das Hotel heißt Ulster. The hotel is called Ulster. Feminineக்கு Die Straße. Die Straße heißt Muller Straße. The street is called Muller Street. அப்புறம் ப்ளூரலுக்கு Das. டி, டி, டி. ஃபெமினினுக்கு ப்ளூரலுக்கு ஒரே மாதிரி இருக்கும். டி. Yes, ma'am. சரிங்களா? டி ஷிப் இஸ் இன் தி ஹாஃபன். தி ஷிப்ஸ் ஆர் இன் த ஹார்பர். Yes, ma'am. ஓகேவா? Okay, ma'am. ஸோ இங்க என்னன்னா இதுதான் நாமினேட்டிவ். நாமினேட்டிவ்னா சப்ஜெக்ட். ஓகேங்களா? இது நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டேபிள். பெஸ்டிம்டர் ஆர்டிக்கல்னா டேர், தஸ், டி, டி. மேஸ்குலின், நாய்ட்ரூம், ஃபெமினின், ப்ளூரல். இந்த ஆர்டர்லயே இருக்கணும். மேஸ்குலின், நாய்ட்ரூம், ஃபெமினின், ப்ளூரல். இந்த ஆர்டர்லயே வச்சுக்கோங்க. ஏன்னா சிலதுக்கு வந்து மேஸ்குலின், நாய்ட்ரூம் ஒரே மாதிரி இருக்கும், ஃபெமினின், ப்ளூரல் ஒரே மாதிரி இருக்கும். அதனால உன் பெஸ்டிம்டர் ஆர்டிக்கல் என்னது? ஐன், ஐன், ஐனே. இங்க ப்ளூரலுக்கு எதுவும் வராது. அதே மாதிரி நெகேஷன் ஆர்டிக்கல், நெகட்டிவ், நோ, நாட் அப்படி. திஸ் இஸ் நாட் அ பஸ், திஸ் இஸ் அ ட்ரெயின் அப்படின்னு சொல்லு. நாட் அப்படின்னு சொல்றதுக்கு கைன், கைன், கைன். ஃபெமினின் கைனு, ப்ளூரல் கைனு. நாய்ட்ரூம் மேஸ்குலினுக்கும் நாய்ட்ரூமுக்கும் ஒரே மாதிரி இருக்கு, ஃபெமினினுக்கும் ப்ளூரல்
ஆர்டிகலுக்கு ஒரே மாதிரி இருக்கு. கைன்னா நாட். சரிங்களா? பொசசிவ் ஆர்டிகல் என்னுடைய அப்படின்னு சொல்வீங்க இல்லையா, அந்த மாதிரி என்னுடைய அப்படின்னு சொல்றதுக்கு மாஸ்குலினுக்கு மைன், மாஸ்குலின் நாய்ட்ரம்க்கு மைன், ஃபெமினின் ப்ளூரலுக்கு வந்து மைனே. மைனே. இப்ப நம்ம எதை பத்தி பேசுறோம், இப்ப நம்ம ஃபாதர் பத்தி பேசுறோம், அப்பாவை பத்தி பேசுறோம்னா மைன் ஃபாட்டர். அப்பா மாஸ்குலின்றதுனால மைன் ஃபாட்டர். இப்ப அம்மாவை பத்தி பேசணும்னா மைன முட்டர். புரியுதுங்களா? எஸ் மேம். எஸ் மேம். இதுதான் நம்ம எதை பத்தி பேசுறோம், யாரை பத்தி பேசுறோம், அதை பொறுத்து தான் இங்க வந்து நீங்க மைனா மைனே போடணுமா அப்படின்னு முடிவெடுக்கணும். சரிங்களா? ஓகே மேம். இதை எழுதிட்டீங்களா? எஸ் மேம். எஸ் மேம். ஓகே. ஸோ இங்க வந்து ஃபில் பண்ணும். Das ist Stein Theater. This is a theater. The theater is called Thalia Theater. சரிங்களா? பேன் ஆஃப்க்கு என்ன வருது? Das ist பேன் ஆஃப் வந்து என்ன ஜெண்டர்? இதுக்கு முன்னாடியே லெசன்ஸ் பார்த்துருப்போம் இல்லைங்களா? எஸ் மேம். ஏதாவது ஞாபகம் இருக்கா? பேன் ஆஃப்னா என்ன ஜெண்டர் வரும்? மாஸ்குலினா, ஃபெமினினா, நாய்ட்ரமா? டேர் பேன் ஆஃப் மாஸ்குலின் தானே? எஸ் மேம். டேர் பேன் ஆஃப்னா இங்க டேருக்கு இன்டெஃபினட் ஆர்டிகல் இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஐன். ஸோ இது அதுதான் இங்கேயும் போடணும். Das ist ein Bahnhof. So das ist ein Bahnhof. Der Bahnhof heißt Hamburg Altona. The railway station is called Hamburg Altona. இது வந்து ஃபெமினின். ஓகேங்களா? எஸ் மேம். அப்பனா என்ன வருவீங்க? eine. Eine. Das ist eine Brücke. This is a bridge. Die Brücke heißt Kolbrandbrücke. The bridge is called Kolbrandbrücke bridge. So இங்க das sind Hauser இங்க என்ன வரும்? கைனா மேம். கைனே அந்த அதுவே யூஸ் பண்ணல நம்ம. eine. Definite article. eine வா மேம்? நான் ப்ளூரலுக்கு வரும்னு சொல்லிருக்கேன். சாரி மேம், இதுக்கு வராது, சிந்து வந்திருக்கு. எஸ், வெரி குட். ஸோ இதுக்கு ஜிண்ட் வந்திருக்கு இல்லைங்களா, அதனால வரவே வராது. சரியா? ஓகே மேம். ஸோ தட்ஸ் இன் ஹவுசர். அவ்வளோதான், நீங்க பிளாங்க் அப்படியே விட்டுடணும். இங்க என்ன வரும் டெஃபினட் ஆர்டிகல்ல? டி. டி ஹவுசஸ் இன் 400 Jahre alt. தி ஹவுசஸ் ஆர் 400 years old. ஓகேவா? ஓகே மேம். ஸோ cafe. ஸோ இது எப்படி? Das ist ein cafe. So just ஒரு sentence form பண்றது. This is a cafe. Second one என்னது? அது church இல்லீங்களா? எஸ் மேம். கிறிஸ்டியன் தான மேம் சர்ச்? second picture. Kirche. எஸ் மேம். சரிங்களா? Kirche. So das ist eine Kirche. Feminine. Die Kircheன்றதுனால eine Kirche. ஓகே. சரிங்களா? மூணாவது ஆர்ட் கேலரி, Kunsthalle. Das ist eine Kunsthalle. Kino. Kino வந்து என்ன வரும்? Das Kino இல்லைங்களா? எஸ் மேம். Das ist ein Kino. ஃபெமினினுக்கு மட்டும்தான், டிக்கு மட்டும்தான் நீங்க வந்து ஐனே போடுவீங்க, மற்றதுக்கு எல்லாம் ஐன் தான் போடுவீங்க. ரெண்டு. ஓகேங்க. அப்புறம் ஃபிஃப்த் ஒன் என்னது? டவர், டூர்ம். ஸோ டூர்முக்கு என்ன சொல்லுவாங்க? Das ist ஐன் வருமா ஐனே வருமா சொல்லுங்க? ஐன் டூமா மேம்? ஐன் டூர்ம். ஸோ டேர் டூர்ம்ன்றதுனால ஐன் டூர்ம். ஸோ லாஸ்ட் ஒன் என்னது? அது ஹோட்டல். ஹோட்டல். Das ist இப்ப மேலேயே நம்ம பார்த்தோமே ஹோட்டலுக்கு என்ன வரும்? Das Hotel மேம். Das ist ein Hotel. Das Hotel வந்துச்சுன்னா ein Hotel. சரியா? ஓகே மேம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஒகால. ஒகாலன்னா வவல் சவுண்ட்ஸ் எப்படி வரும்? ஸோ AEIOU இருக்கு இல்லைங்களா, அது வந்து சில இடத்துல வந்து லாங்கா இருக்கும், சில இடத்துல வந்து ஷார்ட்டா இருக்கும் அதோட ப்ரொனன்சியேஷன்.
எந்த இடத்துல லாங்கா இருக்கோ அந்த ஆல்பபெட் கீழே வந்து அண்டர்லைன் பண்ணும். எந்த இடத்துல அந்த ஆல்பபெட் ஷார்ட்டா இருக்கும் வவல் சவுண்டு நீங்க டாட் வைக்கணும். சரிங்களா? ஓகே மேம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாம் கிடையாது. சரிங்களா? ஜஸ்ட் சிலதுக்கு வந்து லாங்காக இருக்கும் வவல் சவுண்டு, சிலதுக்கு வந்து ஷார்ட்டாக இருக்கும். அது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். அதனால இதுதான் தப்பாயிடுச்சுன்னா கூட நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இங்கே ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் ஐனம் டொப்பல்டன் கான்சனன்ட், அதாவது டபுள் கான்சனன்ட்ஸ் எஃப்எஃப் என்என் டிடி அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா வோக்கல் வந்து ஆல்வேஸ் ஷார்ட்டாக தான் இருக்கும். ஷிஃப் ஃப்ளுஸ் அந்த மாதிரி ஷார்ட்டாக தான் இருக்கும். சரிங்களா? ஓகே மேம். அது இல்லாம வேற ஏதாவது இருந்துச்சுன்னா சிலது ஷார்ட்டா இருக்கும், சிலது லாங்கா இருக்கும், சொல்ல முடியாது. ஸோ ஆடியோ நான் ப்ளே பண்றேன், அவங்க ஃபாஸ்டா சொல்லிட்டே போவாங்க, நீங்க ஃபாஸ்டா மார்க் பண்ணிட்டே போங்க உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு. ஓகேவா? ரெடியா? ஓகே மேம். A oder A. Alt. Jahr. Hafen. Star. Lang. Fahren. Mann. E oder Ä. 10. Weg. See. Gern. 11. Herr. Sehr. I oder I. Schiff. Mitte. 7. Kirche. Wie. Bitte. Hier. O oder O. Hoch. Kosten. Von. Pro. Sonntag. Ort. Montag. U oder U. Fluss. Gut. Turm. Zug. Stunde. Buch. Fußball. ஓகேங்களா? எஸ் மேம். Okay. இது வந்து ரொம்ப டீப்பா இன்வெஸ்டிகேஷன் அந்த மாதிரி எதுவுமே பண்ணுவேன்னா ஜஸ்ட் லைக் தட் தெரிஞ்சுக்கணும். சிலது வந்து லாங்கா இருக்கு வவல் சவுண்டு, சிலது ஷார்ட்டா இருக்கு. மெயின் டிப்ஸ் என்னது, எங்கெல்லாம் டபுள் கான்சனன்ஸ் இருக்கோ அங்க எல்லாமே வவல் சவுண்ட் வந்து ஷார்ட்டா இருக்கும். அவ்வளவுதான். சரிங்களா? எஸ் மேம். அடுத்த இதுல சிலது லாங்கா இருக்கும், சிலது ஷார்ட்டாவும் இருக்கலாம். ஸோ மறுபடியும் இதே தான், சேம் ஆடியோ தான் ப்ளே பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். ஓகே மேம். கைன் க்ளுக். கைன் க்ளுக் அப்படின்னா என்னது படிச்சிங்களா? Luck. க்ளுக் பாருங்க. க்ளுக்குன்னா லக்கு. ஸோ கைன் க்ளுக்குன்னா நோ லக். சரிங்களா? Okay எஸ் மேம். மேம். ஸோ நோ லக் கொஷின் மார்க் ப்ளஸ் அண்ட் இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐன பில்ட் கெஷிஸ்டர். ஸோ பில்ட் கெஷிஸ்டர்னா என்னது? காமிக் ஸ்டோரியில் அந்த மாதிரி காமிக்ஸ். ஓ பாஸ் அண்ட் தி வாட்டர் வேர் தி வேர்ட்ஸ் ஆர் மேட்சிங். எங்கே மேட்ச் ஆகுது? ஜைகன் ஜி அப்படின்னா காமிங்கன்றாங்க. ஷோ. டேர் புஸ் எங்கே இருக்கு? நீங்கள் நம்ம இப்போ வந்து பஸ் வந்து நம்ம பியூஎஸ் பஸ் தான் சொல்லுவோம். பட் இங்கே டேர் புஸ் டியூஎஸ் புஸ் அப்படி தான் சொல்லுவோம். சரிங்களா? எஸ் ஸோ மேம். டேர் புஸ் எங்கே இருக்கு? புஸ் என்னென்ன பிக்சர்ல இருக்கு? ஏலையும் பீலையும். ஓகே. தஸ் ஃபராட். ஃபராட்னா சைக்கிள். ஏ மேம். டி ஊபான் மெட்ரோ. சி. சி மேம். ஜூஃபூஸ் கேஎன் டி. கோ பை வாக். டி. டி. டி டி டி
சரிங்களா? Yes, So, ma'am. நீங்க ஏபிசிடி அப்படியே நீங்க ஜெர்மன்ல சொல்லியிருந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே மேம். Okay, ma'am. சரிங்களா? ஸோ அது எப்பவுமே நம்ம மறக்காம இருக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ Okay, ma'am. இப்போ வந்து இந்த பிக்சர்ஸ்க்கு கீழே இருக்கிற சென்டென்ஸ் நீங்க மேட்ச் பண்ணணும். இங்க கொடுத்துருக்காங்கல்ல 1 2 3. ஸோ தேர்ட் ஒன் வந்து ஏன்னு கொடுத்துட்டாங்க. ஓ ஏ கைன் ஃபராட் ஸ்னெல் தா இஸ் டைன் புஸ். ஐயோ பைசைக்கிள் இல்ல, ஸோ ஹரி அப் ஃபாஸ்டா போ, அங்க பஸ் இருக்கு அப்படின்றாங்க. அது வந்து ஏ. ஓகேவா? Yes, ma'am. ஸோ சைக்கிள் ரிப்பேர் ஆயிடுச்சு, ஸோ அங்கே பஸ் இருக்கு, அங்கே போன்னு சொல்றாங்க. ஸோ செகண்ட் பிக்சர் என்னது, தேர்ட் பிக்சர் எதெல்லாம் தெரியுமோ அது மார்க் பண்ணிட்டு பார்க்கலாம். தெரியலையா? தெரிஞ்சது மார்க் பண்ணுங்க. என்ன தெரியலையா? Mark பண்ணியாச்சு ma'am. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எந்த பிக்சர்? ஓ 9 கைன ஃபார் கார்ட்ட. பியா மேம்? டி கிடையாது, சி. C. ஃபார் கார்ட் அப்படின்னா அங்கே பிக்சர்லயும் ஃபார் கார்ட் போட்டிருக்காங்க பாருங்க. டிக்கெட், டிராவல் டிக்கெட் இல்லையே நம்ம கிட்ட அப்படின்றாங்க. சரிங்களா? அடுத்தது ஆக்மி கைன் புஸ் ஆல்சோ ஸ்னெல் ஓ இஸ் டி ஊபான். பி. So, oh no, no bus, hurry up, faster, quicker. அங்க மெட்ரோ இருக்கு, யூபான் இருக்கு, போலாம் அப்படின்னு. So, heute kein test, so ein Glück. Today no test, what a luck. E. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன் என்னது? Day. Ich gehe zu Fuß, aber jetzt aber schnell. So, I go by walking, நடந்து போயிடுறேன். Jetzt-னா now, aber-னா but, schnell-னா quickly. டி. D, ma'am. டி. டி. D. ஓகேவா? நெக்ஸ்ட் இது எப்படி சொல்லணும்னா, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதேதான். நான் 4 பொசசிவ் ஆர்டிகல் கூட நான் இங்க சேர்த்திருந்தேன். இங்க பொசசிவ் ஆர்டிகல் இல்ல. மாஸ்குலின்னா டெஃபினட் ஆர்டிகல்னா டேர், இன்டெஃபினட் ஆர்டிகல்னா ஐனு, நெகேஷன் ஆர்டிகல்னா கைனு. ஓகேவா? Yes, ma'am. ஓகே மேம். நாய்ட்ரூம்க்கு தஸ், ஐனு, கைனு. ஸோ ஃபெமினின்க்கு டி, ஐனு, கைனு. ப்ளூரலுக்கு டி, இங்க எதுவுமே கிடையாது, இங்க கைனு. ஓகேவா? Yes, ma'am. ஸோ இப்போ நீங்க இது எந்த பேட்டர்ன்ல யூஸ் பண்ணணும்னா, இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பஸ்ஸான்னு கேட்குறாங்க. இஸ் திஸ் அ பஸ்? ஸோ அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணும், நோ தஸ் இஸ் நாட் பஸ். அது முதல்ல அது பஸ் கிடையாதுன்னு சொல்லணும். அதுக்கப்புறமா அது என்னதுன்னு சொல்லணும். சரிங்களா? Yes, ஓகே ma'am. மேம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த சைன் புஸ், 9 தஸ் இஸ் கைன் புஸ். ஸோ இங்க என்ன இருக்கும், ஐன் இருந்தா இங்க கே ஆட் பண்ணிட்டீங்கன்னா கைன் ஆயிடும். சரிங்களா? Yes, ma'am. அப்புறம் அது என்னதுன்னு சொல்றதுக்கு தான் நீங்க என்ன ஆர்டிக்கல் தெரியணும் அப்படின்னு. ஸோ இது பஸ்ஸானா இது பஸ் கிடையாது, ரெண்டுத்துக்குமே ஒண்ணுதான். பஸ்ஸுக்கு ஐன் வந்துச்சுன்னா இங்க கைன், அவ்வளவுதான். கொஸ்டின்ல என்ன வருதோ ஆன்சர்லயும் அதே தான் வரும். ஆனா இது யூபான் அப்படின்னு சொல்றதுக்கு யூபான் வந்து மாஸ்குலினா ஃபெமினினா நாய்ட்ரூமா கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி இங்க போடணும். நெக்ஸ்ட் இஸ் த சைன் ஆட்டோ. 9 Nine. டாஸ் இஸ் கெயின் ஃபார் தஸ் இஸ் கைன் ஆட்டோ. சரிங்களா? Yes, ma'am. Das ist ein Fahrrad. 9. Das ist keine Fahrrad. கைனே இல்ல, கைன். மேலேயே ஐன் இருக்கு, இங்க வெறும் கே மட்டும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கைன் ஆயிடும். புரியுதா உங்களுக்கு? Ma'am, நாங்க ஐநா தான் ma'am இருக்கோம்.
இங்க வந்து இங்க மேல கொஸ்டின்ல ஐனே இருந்துச்சுன்னா கீழேயும் ஆன்சர்லயும் ஐனே வரும். Okay, இங்க ma'am. கைனே வரும். புரியுதுங்களா? எஸ் இங்க மேம். ஐனன்னு இருக்கு, கே மட்டும் தான் ஆட் பண்ணணும். கே ஆட் பண்ணீங்கன்னா கைன் ஆயிடும் Okay, ma'am. ஆன்சர்ல. ஆட்டோ பத்தி தானே பேசுறீங்க, இது ஆட்டோ கிடையாதுன்னு தானே சொல்றீங்க. எஸ் Yes, மேம். ma'am. இது டாக்ஸி கிடையாது, இது டாக்ஸியான்னு கேட்டா இது டாக்ஸி கிடையாது. ரெண்டுத்துக்குமே ஒரே இதுதான் வரும். இங்க ஐன் வந்துச்சுன்னா இங்க கைன் வரும், இங்க ஐனே வந்துச்சுன்னா இங்க கைனே வரும். புரிஞ்சுதுங்களா இப்போ? எஸ் மேம். இஸ் த சைன் ஆட்டோ? 9 this is the Train கைன் auto. ஃபேகரத். கைன் ஆட்டோ சொல்லிட்டு அப்புறமா அது என்னது? தஸ் இஸ் ஐன் ஃபாராட். ஐன் ஃபாராட், தஸ் ஃபாராட் இல்லைங்களா, அதனால தஸ்ஸுக்கு தான் ஐன் வரும். ஸோ இஸ் த சைன் கிர்ஷ், இது சர்ச்சான்னு கேக்குறாங்க. 9 das ist keine Kirche. கைனே கிர்ஷ் அப்படின்னா அது என்னது? அது அது சர்ச் தானே மேம். சர்ச் கிடையாது. அந்த கோட் மாதிரி இல்ல மேம். அது வந்து அந்த ஃபர்ஸ்ட் பிக்சர்ல பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? இதுதான் ரயில்வே ஸ்டேஷன். இந்த பிக்சர் கரெக்டா? Yes, ma'am. Bahnhof. டேர் பேன் ஆஃப் இல்லைங்களா? Yes, ma'am. டேர் பேன் ஆஃப் அப்பனா என்ன வரும்? So 9 das ist keine Kirche, das this ist is eine ஐனே வராது. பேன் ஆஃப் டேர் பேன் ஆஃப், அதனால ஐன் பேன் ஆஃப். அப்புறம் sind das Busse, இங்க ஐனவே வரல. sind das Busse அப்படின்னா இது பஸ்ஸா அப்படின்னு கேக்குறாங்க. புஸ்ஸன்னு கேட்டிருக்காங்க. 9 das sind போடணும். das sind keine Busse, das sind Autos. புரிஞ்சுதுங்களா? அது பஸ்ஸஸ் கிடையாது, அது வந்து டாக்ஸிஸ், கார்ஸ். ஓகேவா? Yes, ma'am. எஸ் மேம். அடுத்தது என்ன கேக்குறாங்க? sind das Konzertkarten, இது வந்து கான்சர்ட் டிக்கெட்டான்னு கேக்குறாங்க. இது கான்சர்ட் டிக்கெட் கிடையாது, டிராவல் டிக்கெட். டிராவல் டிக்கெட்க்கு என்ன சொல்லுவோம்? Fahrkarten. Yes, ma'am. Fahrkarte. மேல பார்த்தோம் இல்லைங்களா, Fahrkarte, அதுதான் Fahrkarten. So 9 doesn't keine Konzertkarten, doesn't Fahrkarten. ஓகேவா? Yes, ma'am. நெக்ஸ்ட் இது வந்து ரூட், வழி சொல்றதுக்கு எப்படி சொல்றது? லெஃப்ட், ரைட், ஸ்ட்ரெயிட் போங்க அப்படின்னு சொல்றதுக்கு. லிங்க்ஸ்னா லெஃப்ட், ரெக்ஸ்னா ரைட், கெராடவுஸ்னா ஸ்ட்ரெயிட். சரிங்களா? ஓகே மேம். லிங்க்ஸ்னா லெஃப்ட், ரெக்ஸ்னா ரைட், கெராடவுஸ்னா ஸ்ட்ரெயிட். Weg Beschreibungen, way direction. Hören Sie, listen, was suchen die Personen? இந்த பர்சன்ஸ் வந்து என்ன தேடுறாங்க? நோட்டியரன் சி, நோட் இட் டவுன். ஸோ தாஸ் ஹோட்டல், ஹோட்டலை தேடுறாங்களா, இல்லை சர்ச்சா, ராத் ஹவுஸ், இல்லை தியேட்டர், ஊபான், இந்த அஞ்சுத்துல எது தேடுறாங்க அது நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நான் ஆடியோ ப்ளே பண்ணுவேன், எது தேடுறாங்க அது வரைக்கும் மட்டும்தான் போடுவேன். சரிங்களா? Yes, ma'am. அதுக்கு அடுத்தது வந்து ஃபுல்லா போடுவேன். அப்ப எந்த டைரக்ஷன் நீங்க சொல்லணும். Okay, ma'am.
ஒரு நிமிஷம் இருங்க. Eins. Entschuldigung, wo ist das Theater? Sie suchen. என்ன கேட்டாங்க? மேல 5 மென்ஷன் பண்ணிருக்காங்க இல்லீங்களா? இதுல எது கேக்குறாங்க? ஹோட்டல்ல, கிஷர், ஆட்டோஸ், தியேட்டர் இல்ல ஊபான்? Theater, ma'am. தியேட்டர். ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து இங்க தியேட்டர் போட்டுக்கோங்க. அடுத்து இதுல என்ன? 2. Entschuldigung, wo ist bitte die U-Bahn? Die U-Bahn, ma'am. யூபான் மேம். எஸ் ஊபான். அதுக்கப்புறமா அடுத்தது 3. Entschuldigung, wo ist das Hotel Linde? Hotel, ma'am. தஸ் ஹோட்டல். ஹோட்டல். தாஸ் ஹோட்டல். ஸோ இதை எழுதிட்டீங்களா? இப்போ நான் வந்து ஃபுல் டயலாக் நான் ப்ளே பண்ணுவேன். இந்த மூணுத்துல எந்த வழி சொல்றாங்கன்னு பார்க்கணும். Okay, ma'am. ஹோட்டலுக்கு என்ன வழி, தியேட்டருக்கு என்ன வழி, ஊபானுக்கு என்ன வழி? Yes, ma'am. ஓகேவா? Yes, ஓகே ma'am. மேம். 1. Entschuldigung, wo ist das Theater? Sie suchen das Thalia-Theater? Ja, Das ist ganz einfach. Gehen Sie links. Sie kommen zu einer Straße. Sie heißt Alstertor. Da gehen Sie links und immer geradeaus. Da kommen Sie direkt zum Theater. also links bis Alstertor, dort links und dann immer geradeaus. Ja, genau. Vielen Dank. Bitte, gern. ஓகே. எந்த வழி? Third pick, ma'am. நீங்க காயத்ரி? செகண்டா மேம். கரெக்ட். செகண்ட். Yes, ma'am. கெயின் சில்லிங்ஸ் அப்படின்னு இருக்காங்களா? ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க மறுபடியும் கெயின் சில்லிங்ஸ். ஸோ இங்க எப்படி கை காட்டுறாங்களோ அதன்படி தான். ஸோ நம்ம இப்படி கை வச்சோம்னு நினச்சிக்கோங்க. கெயின் சில்லிங்ஸ் லெஃப்ட்ல போகணும். லெஃப்ட்ல போகணும். திருப்பி ஒரு இடத்துக்கு வந்து மறுபடியும் லெஃப்ட் டர்ன் பண்ணிட்டு ஒரே ஸ்ட்ரெயிட். சரிங்களா? இப்போ அடுத்தது 2. Entschuldigung, wo ist bitte die U-Bahn? Das ist ganz einfach. Gehen Sie rechts, da ist die Heinestraße. Gehen Sie rechts und dann gleich links. Da ist die U-Bahn. Also rechts bis Heinestraße und wieder rechts. Und dann links. Ja, Danke. bitte gern. இது First pick, ma'am. ஃபர்ஸ்ட்னு நினைக்கிறேன் மேம். ஷியோரா? ஃபர்ஸ்ட் தான் மேம் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன். எடுத்தோடனே எப்படி போக சொல்லியிருக்காங்க? First, Geranium. 2. Entschuldigung, wo ist bitte die U-Bahn? Das ist ganz einfach. Gehen Sie rechts, da ist ஸோ கேன் ரெக்ஸ் ரைட்ல போக சொல்லியிருக்காங்க. die Heinestraße. Gehen Sie rechts und மறுபடியும் ரைட் போக சொல்லியிருக்காங்க. dann gleich links. Da ist அதுக்கப்புறம் லெஃப்ட்ல போக சொல்லியிருக்காங்க. ரைட்டு, ரெண்டு ரைட்டு, ஒரு ரைட்டு இன்னொரு ரைட்டு லெஃப்ட். அப்ப ஃபர்ஸ்ட் பிக்சர் எப்படி தேர்ட் இருக்கு? மேம். Third pick. ஸோ கேன் ரெக்ஸ் அங்க அங்க ஒரு ஸ்ட்ரீட் வரும். அங்க திருப்பி ரைட் எடுத்துட்டு உடனே லெஃப்ட், இமீடியட் லெஃப்ட். 3. Entschuldigung, wo ist das Hotel Linde? Gehen Sie immer geradeaus. Da ist die Marktstraße. Gehen Sie rechts
Da ist das Hotel Linde. Ist das weit? Nein, 5 Minuten. Vielen Dank. Bitte gern. ஃபர்ஸ்ட் First with links. ஸோ இம்மர் கெராட் ஹவுஸ் ஒரே ஸ்ட்ரெயிட் போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க. ஸோ ரூட் சொல்றது இப்படி தான் சொல்லுவாங்க. அதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. Entschuldigung, wo ist bitte das Hotel? இல்லை wo ist bitte die U-Bahn? மெட்ரோ எங்கே இருக்கு, ஹோட்டல் எங்கே இருக்கு அப்படின்னா wo ist bitteன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன இடம் கேட்குறீங்களோ அது போடணும். ஓகேவா? அதுக்கப்புறமா das ist ganz einfach. இது வந்து சொன்னாலும் சொல்லணும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து அது சிம்பிள் தான், ஈஸி தான் அப்படின்னு சொல்லுது. das ist quite simple. ஸோ அதுக்கப்புறம் ரூட் சொல்றாங்க. கேன்சி, ரெக்ஸ், லிங்க்ஸ், கெராட் ஹவுஸ் அண்ட் தென் கேன்சி மறுபடியும் எப்படி போகணுமோ அது சொல்றாங்க. Da ist das Hotel. அங்கதான் ஹோட்டல் இருக்கு. There is the hotel. There is the U-Bahn. Da ist die U-Bahn. Da ist das Hotel அப்படின்னு சொல்றோம். ஸோ மறுபடியும் நம்ம யார்கிட்டயாச்சும் ரூட் கேட்டால் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ரிப்பீட் பண்ணுவோம் இல்லைங்களா, கரெக்டா இல்லையா தெரிஞ்சுக்கிறதுக்கு. ரைட்ல போயிட்டு லெஃப்ட்ல போகணுமா அப்படின்னு கேட்போம். அதுதான். ஆல்சோ ஹியர் ரெக்ஸ், லிங்க்ஸ், கெராட் ஹவுஸ் ஏதோ சொல்லிட்டு உந்தன் சொல்லிட்டேன்னா அது கரெக்டாக இருந்துச்சுன்னா யா கென்னாவ்னா எக்ஸாக்ட்லி. vielen Dank, many thanks, bitte again, my pleasure. புரிஞ்சுதுங்களா? Yes, ma'am. ஸோ இம்பரேட்டிவ் இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி. நீங்கள் லெஃப்ட்ல போங்க, ரைட்ல போங்க அப்படின்னு. கேஎன்சி, கேனா கோ, கோல், ஜின்னா யூ நீங்க. ஸோ கேஎன்சி லிங்க்ஸ் இல்லை ரெக்ஸ் சொல்லலாம். ஃபாரன்னா டிரைவ், டிரைவ் லெஃப்ட், டிரைவ் ரைட்டு, டிரைவ் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்றதுக்கு ஃபாரன் யூஸ் பண்ணும். சரிங்களா? Yes, ma'am. நெக்ஸ்ட் வந்து இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. என்ஷூல்டிங்கும் ஃபர்ஸ்ட் வந்து சின்ன சின்ன இடத்த பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பெரிய பெரிய இடம் டிஸ்டன்ஸ் இருக்கிறத பார்த்துக்கலாம். ஸோ என்ன சொல்லலாம்? என்ஷூல்டிங்கும் ஓ இஸ் டர் பார்க். இப்போ ஏலேருந்து பார்க்குக்கு வழி கேட்டிங்கன்னா என்ன சொல்வீங்க? ஓ இஸ் டர் பார்க் பெட்டர். ஓஎஸ் பிட்டர் டர் பார்க் அப்படின்னு நான் இடத்துல நின்றுட்டு கேட்குறேன் உங்களை. நீங்க என்ன சொல்வீங்க? Also had Gerardus. கெராடியஸ். கெராட் ஹவுஸ் சொல்றோம் இல்லைங்களா? இதுவே வந்து நீங்க என்ன சொல்லணும்னா ஆக்சுவலி ஒரே ஸ்ட்ரெயிட் போங்க அப்படின்னா இம்மர் கெராடா ஹவுஸ். சரிங்களா? அதே மாதிரி உடனே ரைட்டு உடனே லெஃப்ட் எடுக்கணும்னா கிளைஷ், கிளைஷ் லிங்க்ஸ் இல்லைன்னா ரெக்ஸ். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட், செகண்ட் ஸ்ட்ரீட்னா எஸ்டர் ஸ்ட்ராஸ். இங்க வந்து டபுள் எஸ் அந்த சிம்பிள் வரும். எங்க இருக்குன்னு தெரியலையே. சரி நான் போட்டுறேன். ஸ்ட்ராசர் இல்ல ஸ்வைட்டர். செகண்ட்னா ஸ்வைட்டர், தேர்ட்னா ட்ரிட்டர். அந்த மாதிரி வரும். அது வந்து அப்புறமா கூட கத்துக்கலாம். சரிங்களா? கிளைஷ் லிங்க்ஸ், கிளைஷ் ரெக்ஸ்னா இமீடியட் லெஃப்ட், இமீடியட் ரைட் அந்த மாதிரி சொல்லலாம். ஒரே ஸ்ட்ரெயிட் போங்கன்னா இம்மர் கெராட் ஹவுஸ் சொல்லலாம். Yes, ma'am. ஸோ ஒரே ஸ்ட்ரெயிட் போங்கன்னு சொல்றதுக்கு என்ன சொல்லுவோம்? கேன்சி இம்மர் கெராட் ஹவுஸ், டா இஸ் டர் பார்க். அங்கதான் பார்க் இருக்கு. கேன்சி ரெக்ஸ் உந்தன் கெராட் ஹவுஸ். ரைட்ல போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா போங்க, அங்க பார்க் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கா ஒவ்வொரு பிளேஸ்ல இருந்து இருந்துட்டு பில இருந்துட்டு ஹோட்டலுக்கு வழி சொல்லணும், இல்ல டில இருந்துட்டு யூபானுக்கு வழி சொல்லணும். அப்ப டில இருந்துட்டு யூபானுக்கு வழி சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? கேன்சி கெராட் ஹவுஸ் உந்தன் ரெக்ஸ். ரெக்ஸ் அப்படி டா இஸ் டி ஊபான். அங்கதான் ஊபான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே மேம்.
ஈவெண்ட்ஸ் இன் ஹம்பூர்க்ல நடக்கிற சில ஈவெண்ட்ஸ் இது. ஸோ நீங்கள் இந்த டெக்ஸ்ட் படிச்சுட்டு இந்த ஃபோட்டோஸ்க்கு மேட்ச் பண்ணணும். எந்த ஃபோட்டோ அப்படின்னு இங்கே எழுதணும். ஆபேசே அப்படின்னு இங்கே எழுதணும். படிக்கிறீங்களா? எஸ் மேம். படிங்க. ஹம்பூர்கர் ஃபெஸ்டிவல், தியேட்டர் ஃபெஸ்டிவல் 12 bis 12 இருந்து 18 வரைக்கும் அக்டோபர். ஜூம் ஃபெஸ்டிவல் படிங்க. Zoo Festival kommen. Deutsch-Sprachisch Theater aus Deutschland. Österreich und der Schweiz. In diesem Jahr zeigen die Tabuberli, das Wiener Burgtheater, das Deutsche Theater Berlin und das Theater Basel Eicher Produktionen. Ticket gibt es im Thalia Theater und im Hamburger Cash-Pilgers ab 12 இது 1000 நடுவுல சொல்லணும். 1000னா அந்த அவங்களோட கரன்சி. 12 ஃபும்சிக். நம்ம 12 rupees 50 paisa அப்படின்னு சொல்றதுன்னா என்னது? 12 rupees 50 அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதேதான் அவங்களும் 12 ஆயிரோன்றது நடுவுல சேர்க்கணும். அப்புறமா ஃபும்சிக். அவ்வளவுதான். ஓகே, என்ன சொல்றாங்கன்னா டு த ஃபெஸ்டிவல். ஜூம் ஃபெஸ்டிவல்னா டு த ஃபெஸ்டிவல். காமன்னா கம். யாரெல்லாம் வராங்கன்னா ஜெர்மன் ஸ்பீக்கிங் தியேட்டர்ஸ் ஃப்ரம் ஜெர்மனி, ஆஸ்திரியா, சுவிட்சர்லாந்து, அதுல இருந்தெல்லாம் வராங்க. ஸோ இன் திஸ் இயர் தே வில் ஷோ ஸ்டேஜ் ஆக்டிங். ஷாபூன்னா ஸ்டேஜ் ஆக்டிங் பர்லின். ஸோ என்னென்ன தியேட்டர்ல? தஸ் வீனர் புர்க் தியேட்டர், தஸ் டாய்ச்சர் பர்லின் தியேட்டர் und das தியேட்டர் பாசில். ஸோ அவங்களோட ப்ரொடக்ஷன், தேர் ப்ரொடக்ஷன். டிக்கெட்ஸ் வந்து எங்கே கிடைக்கும்னா தாலியா தியேட்டர்லேயும் ஹம்பூர்கர் ஷாஷ்பீல் ஹவுஸ்லேயும் கிடைக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் அப்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் அந்த அமௌண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 12 ஃபுன்சிஷ். அடுத்தது ஆர்கெஸ்டர் ஹவுஸ் ஆலர் வெல்ட் ஜூகாஸ்ட் இன் ஹம்பூர்க் 25 அக்டோபர். படிங்க. Das Orchester des Champs Elysees ist am 25. Sorry ma'am. 25. Punkt 10 Gast in der Elbphilharmonie. Das Orchester spielt das Requiem von Wolfgang Amadeus Mozart. Es singen der Chor Collegium Vocale aus Gent und 4 bekannte Solisten. Philippi Hirwig dirigiert das Konzert. 20 அப்படியே சொல்லுங்க. 20 உவர்னா டைம். 20 உவர். ஆமா, நம்ம 10 o'clock 6 o'clock 1 o'clock அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுதான். இது வந்து 24 hours ஃபார்மேட்ல 20 உவர். 20 Uhr ab 29 Euro. ஸோ ஆர்கெஸ்ட்ரா வந்து சாம்ஸ் எலிசஸ் அவங்களோடது ஆர்கெஸ்ட்ரா. எப்போன்னா 25th 10 எங்கன்னா எல்ஃபில்ஹார்மோனி. நம்ம ஃபர்ஸ்ட் பேஜ்ல படிச்சோம் இல்லைங்களா ஒரு பில்டிங், அதுதான் கான்சர்ட் ஹவுஸ். அதுதான் ஆர்கெஸ்ட்ரா வந்து என்ன ப்ளே பண்ணுவாங்கன்னா ரெக்வீம் வொல்ஃப்காங் அமேடியஸ் மோசார்ட் அவங்களோட இதெல்லாம் ப்ளே பண்ணுவாங்க. சிங்கிங் வந்து கொயர் குரூப் வரும். கொலிகியம்ல ஜென்ட்லேருந்து வருவாங்க. அண்ட் 4 ஃபேமஸ் சோலோ சிங்கர்ஸ், சாலிஸ்ட்னா சோலோ சிங்கர்ஸ் அவங்க வராங்க. ஃபிலிப் ஹெரவேக் அவர் தான் கான்சர்ட் வந்து டைரக்ட் பண்ணுறது. ஸோ டைமு அண்ட் டிக்கெட் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டு கீனோ ஃபார் ஆலர் ஹம்பூர்க் 27 bis 6 Zehn. படிங்க. 40,000. Yes, ma'am. Wir sind 1000 Filmfans
Sehen am Zen Tagen über 100 Filme. Deutsch und international production. Regisseur und Schauspieler kommen John Nauk, Hamburger. Regisseur Patrick Akin präsentiert dem Publikum seinen neuen Film. neuen Film. Neuen Film. ஸோ 40,000 ஃபிலிம் ஃபேன்ஸ் வந்து அபவுட் 10 டேஸில் வந்து 100 மூவிஸ் பார்க்குறாங்க. ஸோ அது வந்து ஜெர்மன் அண்ட் இன்டர்நேஷ்னல் ப்ரொடக்ஷன். ரெகி சாயர் டைரக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் வில் கம் டு த ஹம்பூர்க். ரெகி சாயர் டைரக்டர் ஃபத்தி ஹக்கீன் வந்து அவரோட ஃபிலிம் வந்து பப்ளிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ஸோ இப்போ இது தெரிஞ்சிச்சுலே பிக்சருக்கு அப்படியே மேட்ச் பண்ணணும். இது வந்து ஏபிசி அப்படியே வருது. சரிங்களா? எஸ் மேம். நெக்ஸ்ட் தியேட்டர், மியூசிக், ஃபிலிம், லைசன்சி டெக்ஸ்ட் ஆர்டர் இந்த ஃபோட்டோஸ் ஆர்டர் பண்ணிட்டோம். வெல்ஷே வேர்டர்ஸ் இன் தி நியரஸ்ட் ஸ்ப்ராக்கர் ஆர்டர் இன் அந்தரன் ஸ்ப்ராக்கர் இன் இங்கிலீஷ். சில வேர்ட்ஸ் எல்லாம் சிமிலராக இருக்குது, செக் பண்ணிங்களா? என்ன வேர்ட்ஸு? ஃபெஸ்டிவல். ஃபெஸ்டிவல் இங்கிலீஷ்லேயும் ஃபெஸ்டிவல் தான் இல்லைங்களா? எஸ் மேம். இன்டர்நேஷனல். ஆமாம். அதுக்கப்புறமா இன்டர்நேஷ்னல் தியேட்டர். அதுக்கப்புறம் தியேட்டர். அதுக்கப்புறம் இங்கே டிக்கெட்ஸு இருக்கா? எஸ் மேம். அந்த மாதிரி வேற என்ன இருக்கு? யூரோ. யூரோ. அப்புறம் ஃபில்ம். ஆமாம். ஸோ இதுதான் இது எல்லாமே இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் இருக்கு. நெக்ஸ்ட் schreiben Sie Wörter auf Deutsch und in Ihrer Sprache. ஸோ அவங்க வந்து ஆடியோ ப்ளே பண்ணுறேன். இங்கே வந்து ஆர்டிக்கல் ஆல்ரெடி போட்டுட்டாங்க. நீங்கள் இங்கே என்ன வரும்னு பார்த்து நீங்கள் போடணும். சரிங்களா? ஸோ இது வந்து உங்களோட லாங்குவேஜில் நீங்கள் அதுக்கு என்ன பேரோ அதை எழுதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வெறும் இங்கிலீஷில் மட்டும் எழுதினா போதும். Das Theater. Das Theater. So Theater எழுதிக்கோங்க. Das Festival. Das Festival. Das Orchester. Das Orchester. Der Chor. Der Chor. Das Konzert. Das Konzert. Der Film. Der Film. Das Publikum. Das Publikum. ஸோ அந்த டெக்ஸ்ட்ல இருக்குது தான் எல்லாமே. சரிங்களா? ஓகே. Jahreszeichen Tag. Jahreszeichen அப்படின்னா இயர்லி சீசன். இன் டாக்னா டாய்ச்லாண்ட், ஆஸ்திரியா, சுவிட்சர்லாண்டுக்கு தான் டாக் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. டாய்ச்லாண்ட், ஆஸ்திரியா, ஸ்வைஸ். Notieren Sie die Monate auf Deutsch und in Ihrer Sprache. ஸோ இதில் வந்து ஜெர்மனில் மந்த் நேம்ஸ் எல்லாம் எப்படி சொல்லுவாங்க? ஜானுவர், ஃபெப்ருவர், மார்ச், ஏப்ரல், மை, யூனி, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இப்படிதான் சொல்லுவாங்க. நான் சொல்றேன், ரிப்பீட் பண்றீங்களா? எஸ் மேம். ஜானுவர், ஜே சொல்லுங்க. ஜானுவர், ஃபெப்ருவர், மார்ச், ஏப்ரல், மை, யூனி, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இல்ல டிசம்பர். இட்டு சவுண்ட் வரும் நடுவுல செட்டுக்கு. டிசம்பர். ஸோ டிசம்பர், ஜானுவர், ஃபெப்ருவரி வந்து வின்டர். மார்ச், ஏப்ரல், மை வந்து ஃப்ரூலிங்னா ஸ்ப்ரிங். யூனி, ஜூலை, ஆகஸ்ட் வந்து ஜாமர்.
செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் வந்து ஹர்ப்ஸ்னா ஆட்டம், இலையுதிர் காலம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது. ஓகேவா? ஓகே மேம். ஓகே, இது என்ன சீசன்? ஓகே, இங்க வந்து நீங்க யானுவார் ஃபெப்ருவாரி இங்க எழுதிக்கலாம். யானுவார் எழுதிருக்காங்க, ஃபெப்ருவாரி மார்ச் ஏப்ரல் மை யூனி ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர். அப்புறம் இந்த போட்டோஸ் எல்லாம் என்ன சீசன்னு சொல்லியிருக்காங்க. போட்டோ ஏ என்ன சீசன்? Winter. வின்டர். போட்டோ பே Fruiting. எல்லாம் எந்த டைம்ல வரும்? Fruiting. Fruiting. ரூலிங்லையா? அதுதான் டவுட். ஸோ சி வந்து என்னது? போட்டோ சி ஜாமர். Zomer. இதுதான் ஃப்ரூலிங். டி தான் ஃப்ரூலிங். B இப்போ herbst மேம். ஆமா, டி வந்து ஹெர்ப்ஸ்ட். கடைசியா ஒரே ஒரு 3 ஆடியோஸ் இருக்கு, 4 ஆடியோஸ் இருக்கு. இது முடிச்சிட்டோம்னா 3rd லெசன் கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ என்னதுன்னா, ஃபோரன்சி வாஸ் மார்க்கண்டி லாய்டர் 1 மார்க்கன் சீதாஸ். ஸோ இந்த பீப்புள் என்ன பண்ணுறாங்க, எப்போ பண்ணுறாங்க? ஒன்று அவங்க மந்த் நேம் சொல்லுவாங்க, இல்லைன்னா என்ன சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே போகிறாங்க? மியூசியம் போகிறது, இல்லை ஸ்விம்மென்னு, ஃபராட் ஃபாரன், ரைசன். இந்த ஆக்டிவிட்டீஸில் எந்த ஆக்டிவிட்டீஸ் இங்கே போடணும்? வாஸ்னா வாட்டர், 1 எப்போன்னா இம் அப்ரில் இல்லை இம் ஜாமர். நான் டைம் டேட்டு சொல்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? டே சொல்கிறதுக்கு சொல்லணும் அப்படின்னு. மோன்டாக், டீன்ஸ்டாக். டைம் சொல்கிறதுக்கு யூஎம், ஜேனுவர் அப்படின்னு சொல்லணும். மந்த் இல்லை சீசன் சொல்கிறதுக்கு இம் அப்ரில் இல்லை இம் ஜாமர். ஓகேவா? எஸ் மேம். ஸோ நான் ப்ளே பண்ணுறேன். 1. Hallo, hier ist Radio Alster Piraten. Unser Thema heute ist Jahreszeiten und Hobbys. Was machen Sie gern in welcher Jahreszeit? Rufen Sie an. Die Nummer ist 0800 33 44 55. Da ist schon der erste Anrufer. Hallo. Also, ich schwimme im Sommer sehr oft. Ich wohne... இங்கே சொல்லிட்டாங்க. Hallo. Also, ich schwimme im Sommer... Schwimmen. ich schwimme im Sommer. ஒன்னா சொல்றதுனால நம்மளால கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். ich schwimme im Sommer. Very often I swim in summer. So Sommer ன்னு கொடுங்க. Activity schwimmen im Sommer. Yes, ma'am. Sehr oft. Ich wohne direkt an der Alster und ich schwimme jeden Tag nach der Arbeit. Am Abend. So இது ஃபுல்லாவே ஸ்விம்மிங் பத்தி தான் சொல்றாங்க. 2. Und Sie, Frau Wagner, was machen Sie wann? Ja, also im April oder Mai fahre ich gern mit dem Fahrrad. Da ist es warm und schön. Da machen meine Freundin und ich eine Woche Urlaub und fahren jeden Tag. Sport ist einfach mein Hobby. இது Fahrrad fahren. Fahrrad எப்போ? 2. Ja, also im April oder Mai fahre ich gern mit dem... April இல்ல மை, ஏப்ரல் மேல. சரிங்களா? Yes, ma'am. ஓகே. நெக்ஸ்ட் என்னது? ஃபாரட் ஃபாரன். 3. Und jetzt ein Herr aus Barmbek. Was machen Sie wann? Ja, hallo, hier ist Gernot aus Barmbek.
Meine Frau und ich reisen viel. Im Herbst ist das super. Es ist noch warm und es kommen weniger Touristen. Wir reisen gern. Wir sehen gern andere Städte, auch in Deutschland. Im Oktober fahren wir nach Leipzig und Dresden und dann im November nach Brüssel. Wir kennen auch Paris und Amsterdam. Ins Museum gehen October, November இருந்தாங்க மேம். இல்ல மியூசியம் கேன் இல்ல ரைசன். Reisen, Miss ma'am. ரைசன். Reisen October. அக்டோபர் நவம்பர்ல. 4. Frau Riesch aus Altenwerder ruft an. Hallo, Frau Riesch. Hallo, meine Jahreszeit ist der Winter. Ich gehe oft spazieren und ich gehe gerne ins Museum, besonders im Winter. In Hamburg sind so viele Museen, das ist einfach super. Draußen ist es kalt und drinnen ist es warm. ஓகேவா? Okay, ma'am. மியூசியம் கேன் இம் எப்போ? கேக்கலையா? April, ma'am. இம் வின்டர். Okay, ma'am. ஓகேவா? Okay, ma'am. ஸோ இதோட இந்த தேர்ட் லெசன் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நீங்கள் ஒக்காபுலரிஸ் எல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. சில இதெல்லாம் புரியாமல் தான் இருக்கும், பட் உங்களுக்கு கண்டிப்பாக போக போக அந்த இது புரிய வரும். இப்போ தேர்ட் லெசன் ஃபோர்த் லெசன் போகும்போதே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக புரிய வரும். ஸோ இப்போ உங்களுக்கு புரியலைனாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அப்படியே படிச்சுட்டே போகலாம், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். சரிங்களா? Yes, ma'am. ஓகே.